பொதுவாகவே நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கு ஹோமியோபதி, அலோபதி, சித்தா, ஆயுர்வேதிக் அப்படின்னு பலதரப்பட்ட மருத்துவ முறைகளை நம்ம கையாண்டுட்டு இருக்கோம். ஆனா ஹோமியோபதினா என்ன? ஹோமியோபதி சிகிச்சை முறைக்கும் மற்ற சிகிச்சை முறைக்கும் இல்ல வித்தியாசம் என்ன? ஹோமியோபதி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா அமையுமா அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதற்காக இன்று நம்மோடு திருப்பூரின் பிரபல ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா அவங்க நம்ம கூட இணைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹோமியோபதி குறித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகங்களை பத்தியும் ஹோமியோபதி என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வா அமையும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேங்க மேம். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். என்னோட பேர் டாக்டர் திவ்யா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். நான் ஸ்கூலிங்ஸ் எல்லாமே இங்கே திருப்பூரில் தான் படித்தேன். காலேஜ் ஆர்விஎஸ் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜில் சூலூரில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமே கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஊத்துக்குளியில் இருக்குது. ஊத்துக்குளியில் அந்த சந்தைக்கு ஆப்போசிட் உப்புக்கார பில்டிங் சொல்லுவோம், அங்கே இருக்குங்க. இப்போ இங்கே செகண்ட் பிரான்ச் நம்ம கருமாரம்பாளையத்தில் இருக்குது. நேம் திவ்யா ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக். இங்கே ஹோமியோபதி பற்றின எல்லா டிசீஸுக்கு எல்லாத்துக்குமே பார்க்கலாம். மேம், ஃபர்ஸ்ட் ஹோமியோபதி அப்படின்னா என்னங்க மேம்? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலி ஹோமியோபதி அப்படிங்கிறது இதுவும் ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான். நீங்கள் எப்படி அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா அந்த மாதிரி சொல்கிறீங்களோ, ஹோமியோவும் இதுவும் ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன். பட் நிறைய பேர் கேட்குறாங்க, இது நாட்டு மருத்துவமா, இந்தியன் மெடிசனா அப்படின்னு கேட்பாங்க. இது நாட்டு மருந்தும் கிடையாதுங்க, இந்தியன் மெடிசன் கடையிலையும் வராது. இது ஜெர்மன் மெடிசன். இது கண்டுபிடிச்சது டாக்டர் சாமுவேல் ஹனிமன் 1796ல் அவர் ஒரு ஆக்சுவலி அவரும் ஒரு அலோபதிக் எம்டி அலோபதிக் ஃபிசிஷியன். அவர் அப்போ அங்கே நடந்துட்டு இருந்த அலோபதியில் ரொம்ப குரூஷியலான ட்ரீட்மெண்ட்லேருந்து அவரால் அதை பார்க்க முடியல. இவ்வளோ சஃபரிங்ஸ் இருக்காங்க, ஒரு சஃபரிங்னால தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வராங்க, பட் இங்கே இவ்வளோ சஃபரிங்ஸ் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று வழிக்காக அது அப்படிதான் இந்த ஹோமியோபதியை கண்டுபிடிச்சாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜெர்மனியில் கண்டுபிடிச்சது தான். இட் இஸ் அ ஜெர்மன் மெடிசன். நம்மளுதுலேயும் இது எல்லாமே நம்மளதும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லி தான் வரும். ஹோமியோபதியும் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அடியில தான் வரும். நம்மளதும் பார்த்தீங்கன்னா நீட் பேஸ்ட் அதே தான். எல்லா கரிக்குலம் எல்லாமே எம்பிபிஎஸ் மாதிரியே தான் வரும். ஒன்று என்னன்னா மெடிசன் மட்டும் மாறுங்க. அவங்க ஃபார்மகாலஜி படிப்பாங்க, நம்ம ஹோமியோபதிக்கு ரிலேட்டடான ஹோமியோ மெடிசன்ஸ் படிப்போம். இதுலேயும் எல்லா டிசீஸ்க்கும் எல்லாத்துக்குமே பார்த்துக்கலாம். எல்லா சிஸ்டத்துலையும் இருக்க மாதிரி ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குமோ தவிர இதுவும் ஒரு மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனே தாங்க. மேம், இப்போ எந்தெந்த மாதிரியான பேஷண்ட்ஸ், எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஹோமியோபதிக்கு வரலாம்? ஆக்சுவலி ஹோமியோபதினாவே வெளியே இருக்கவங்க நினைக்கிறது நாள்பட்ட நோய்களுக்கு மட்டும்தான் ஹோமியோல பார்க்க முடியும், ஹோமியோல போனா கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மாதிரி நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. ஹோமியோல பொறுத்த வரைக்கும் நார்மல் சளி காய்ச்சல், ஒரு சின்ன கோல்டு இருக்கு, ஃபீவர் இருக்கு, ஃபீவருக்கு வந்தாலும் அதுக்கு டைம் எல்லாம் எடுக்காதுங்க. அது அதே மாதிரி ஒரு ஃபியூ ஹார்ஸ்ல செட்டில் ஆகுற மாதிரி தான். நார்மல் சளி காய்ச்சல்ல இருந்து நாள்பட்ட வியாதிகள், எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா சைனசைட்டிஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கிட்னி ஸ்டோன்ஸு, கேல் பிளாடர் ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி கேசஸ், ஸ்கின் டிசீசஸ், எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் எல்லாத்துக்குமே ஹோமியோல ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஓகே மேம். மேம், இப்போ ஹோமியோபதியில பேஷண்ட்டுக்கு உண்டான நோய்களுக்கு உண்டான சிம்டம்ஸ் மட்டும் வச்சு நீங்க மருந்து கொடுப்பீங்களா, இல்ல அவங்களுடைய ஹெல்த், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுப்பீங்களா? ஆக்சுவலி ஹோமியோபதியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலைசேஷன் சொல்லுவோம். அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு விதமான மெடிசன். இப்போ நீங்களும் இன்னொருத்தவங்களும் ஒரே ஸ்கின் டிசீஸ்ல வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மெடிசன் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா சிம்டம்ஸ் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் தான். அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா மென்டல் சிம்டம்ஸும் இருக்கும், பிசிக்கல் சிம்டம்ஸும் இருக்கும். எங்களுதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. எல்லா மெடிசனுமே கண்டிப்பா மென்டல் சிம்டம்ஸ் கவர் ஆயிருக்கும். எல்லா சிம்டம்லயுமே மென்டல் சிம்டம்னு இருக்கும், பிசிக்கல் சிம்டம்ஸும் இருக்கும். நீங்க வர்றது ஒரு ஸ்கின் டிசீஸா தான் இருக்கும். இதுதானே சிம்டம், இதுக்கு என்ன நீங்க மைண்ட் கேட்பீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க அது கேஸ் எடுக்கும் போது நாங்க அதுல மைண்ட் சிம்டம்ஸ் கலெக்ட் பண்ணிக்குவோம். சிம்டம்ங்கிறது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட், பட் அதுல மென்டல் பிசிக்கல் சேர்த்து தான் கொடுப்போம். மெயின் அண்ட் மெயின் உங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு தான். இதே டிசீஸோட இன்னொரு பேஷண்ட் வராங்க, நான் இந்த நோய் எங்க வீட்டுல இன்னொருத்தவங்களுக்கு இருக்கு, எனக்கு கொடுத்த மெடிசன் அவங்களுக்கு கொடுக்கலாமா? அது கொடுக்க கூடாதுங்க. ஹோமியோவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கொடுக்குற மெடிசன் ஒருத்தருக்கு தான். அது அவங்கள நம்ம ஃபுல்லா கேஸ் டேக் பண்ணி உங்களோட மைண்டு, இது பிசிக்கல், ஜென்ரல்ஸ் நம்மளது நிறைய இருக்கும், எல்லாம் கேட்டுதான் கொடுப்போம். ஹோமியோபதியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்க்கு மருந்தில்லை, நோயாளிக்கு தான் மருந்து.
என்ன அப்படின்னு எதனால இது சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து சைனஸ் இருக்குங்க, இல்லைன்னா எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்கு, ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டு மெடிசன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். இது வந்து டிசீஸ் டிபெண்ட் பண்ணதே கிடையாது. பேஷண்டோட சிம்டம்ஸ், உங்களோட மனநிலை, உடல்நிலை எல்லாமே சம்மந்தப்பட்டதாங்க. ஓகே மேம். மேம் இப்போ ஹோமியோபதி மருந்துகள் அந்த சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டா உடனடியா வந்து தீர்வு வராது, அது ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஜெனரல் டாக் இருக்கு. அது உண்மைங்களா? இல்லைங்க, ஆக்சுவலி இதுதான் பெரிய மித். ஹோமியோபதியோட பெரிய மித் இதுதான். அது வந்து ஷார்ட் டேர்ம்ல தான் ஒர்க், ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டா ரொம்ப லாங் டேர்ம் எடுக்குது அப்படிங்கிறது கிடையாதுங்க. அது வந்து டிசீஸை பொறுத்து. இப்போ ஒரு அக்யூட் டிசீஸ்ல வராங்க, ஒரு வாமிட்டிங்ல வராங்க, ஒரு ஃபீவர் வராங்க, ஒரு டயரியா வராங்க, இந்த மாதிரிக்கு வந்து நம்ம நாள் கணக்கு ஆகும் அது ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரிக்கு வந்து வித்தின் ஹவர்ஸ்லயே வந்து ரிசல்ட் இருக்கும். நாள்பட்ட வியாதிகள், இப்போ வந்து ரொம்ப ஒரு சைனஸே எடுத்துக்கிறாங்க, ஒரு ஆஸ்துமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா உங்களுக்கு இருக்கும். நிறைய ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கிட்டே ஒரு பெரிய ஃபைலோட தான் வருவாங்க. அப்போ அவ்வளோ இயர்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 1 or 2 months ஆகுது டைம் எடுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ரிலீஃப் தெரியுது. ஆனா அது வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து நம்ம கியூர்னு கொண்டு போறதுக்கு வந்து கண்டிப்பா மந்த்ஸ் எடுத்துக்குங்க. 6 months எடுத்துக்கலாம், 1 year கூட ஆகலாம். ஆனா அந்த மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கு தான் அவ்வளோ டைம் எடுத்துக்குமோ தவிர, ஒரு அக்யூட்டா இதே வந்து ஒரு ரீனல் கோலிக் இருக்கு, ஒரு கிட்னி ஸ்டோன்னால ஒரு பெயினோட வராங்க அப்படின்னா அதை வந்து நம்ம இதுல ஈஸியா செட்டில் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து இல்ல இது ஸ்டோனை வெளியே வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமோ தவிர, ஆனா அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த ஸ்டோன் கம்ப்ளீட்டா வெளியும் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு சில சர்ஜிக்கல் கேசஸ் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம மெடிசன்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதனால நாள்பட்ட நோய்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குமோ தவிர அக்யூட் கேசஸ்க்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்காதுங்க. வித்தின் ஹவர்ஸ்லயே நமக்கு ரிசல்ட் தெரியும். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். மத்த மெடிசன்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். மேம் இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலோபதி இந்த மாதிரி நிறைய மெடிசன் பார்த்துட்டு வருவாங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் உங்களுடைய சாப்பிடும்போது அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா, அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடலாமா? ஓகேங்க. ஆக்சுவலி இருக்கிற சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லயே எனக்கு தெரிஞ்சு நான் 100% சொல்லுவேன், ஹோமியோபதியில சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாதுங்க. நீங்க எந்த நோய்க்கு எவ்வளோ நாள் பட்டு எடுத்தாலும், வருஷ கணக்கா எடுத்துட்டேன், 2 வருஷம் எடுத்துட்டேன் ஒரு சில டிசீஸ்க்கு அப்படின்னா 100% சைடு எஃபெக்ட்ஸ் வராதுங்க. ஹோமியோல ஃபர்ஸ்ட் பிளஸ். ரெண்டாவது என்னன்னா, இது வேற ஏதாவது மருந்து கூட சேர்த்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த பக்க விளைவும் வராது, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஏன்னா அலோபதி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில கேசஸ்க்கு வந்து கண்டிப்பா நம்ம அலோபதி மெடிசன் கூட சேர்த்து தான் கொடுப்போம். ஏன்னா ரொம்ப இயர்ஸ் அவங்க அதை எடுத்துட்டு வருவாங்க. டக்குன்னு நமக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகும்போது நம்ம ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டோம். படிப்படியா தான். இப்போ ஒரு தைராய்டே எடுத்துக்கோங்களேன். தைராய்டு மெடிசன் வந்து ஒரு 5 years 10 years எடுத்துட்டு இருக்காங்க, ஹோமியோக்கு வராங்க அப்படிங்கும் போது நம்ம டக்குன்னு அந்த தைராய்டு மெடிசனை ஸ்டாப் பண்ண வைக்க மாட்டோம். படிப்படியா தான் குறைக்க வைப்போம், படிப்படியா தான் ஸ்டாப் பண்ண வைப்போம். அப்போ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா ஹோமியோவும் எடுத்துக்கலாம், அது கூட அலோபதி கூட ஹோமியோவும் தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அதோட ஆக்ஷன் ஜிஐ ட்ராக்ல, நம்மளோட ஆக்ஷன் டைரக்டா நாக்குல போட்டுருக்கோம். நர்வ்ஸ் அண்ட் செல்ஸ்ல தான் நம்மளோட ஆக்ஷன் இருக்கும். அதனால அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மேம் இப்போ பெரியவங்க மட்டும் இல்லாம குழந்தைங்களும் வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாங்க. ஏன்னா ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எடுக்கக்கூடாது வயது வரம்பு எதுவுமே கிடையாது. இன்பார்ன் சைல்ட்ல இருந்து, பிறந்து சில நாட்கள் ஆன குழந்தைகள்ல இருந்து எவ்வளவு வயசானவங்க வரைக்கும் என்ன மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இம்பார்ட்டன்டா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றது பிரெக்னென்ட் லேடிஸ். பிரெக்னென்ட் லேடிஸ் எடுத்துக்கலாம், அதனால உள்ள இருக்க குழந்தைக்கு எந்த எஃபெக்ட்ஸும் வராது. ஏன்னா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு இடையில ஏதாவது வரும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க டாக்டர்ஸ் யோசிப்பாங்க, வேணாம் குழந்தைக்கு இதாகும் அப்படின்னு ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்க யோசிப்பாங்க. ஆனா ஹோமியோவை பொறுத்த வரைக்கும் லாக்டேட் பண்றவங்க, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், பிறந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். எவ்வளவு வயசானவங்க கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மெயின் இதுல சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, அதனால தாராளமா எடுத்துக்கலாம். அதனால இது சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரையுமே பாதுகாப்பா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இன்னொன்னு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஹோமியோ வந்து குடுக்கறது ஈஸி. ஏன்னா நமக்கு வந்து குட்டி குட்டியா ஸ்வீட் பால்ஸ் தான் இருக்கு, அவங்களே கேட்டு வாங்கி எடுத்துக்குவாங்க. அதனால அதுவும் ஒரு பிளஸ். அதனால எந்த இதுவும் ப்ராப்ளம் இருக்காதுங்க. எல்லா வயதுக்கு உட்பட்டவர்களும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. சூப்பர். மேம் இப்போ அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ், தோல் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அவங்கள வந்து ஹோமியோபதி எடுத்துக்கலாங்களா?
கண்டிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதிகமா வர்றது அந்த மாதிரி கேசஸ் தான். இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி அலர்ஜி, ஆஸ்துமா இது எல்லாமே சைனஸ் ரிலேட்டட் கேசஸ் எல்லாமே சொன்ன மாதிரி முன்னாடி ஆல்ரெடி நிறைய இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் வருவாங்க. கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வுங்கிறது இருக்கும். இப்போ வந்து ஒரு ரிங் வார்ம், ஒரு ஃபங்கஸ் அப்படிங்கும் போது அங்க அலோபதியில பாத்தீங்கன்னா 3 months அந்த கோர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. நம்மளுலயும் அந்த மாதிரி இருக்கும், மெடிசன்ஸ் இருக்கும் எல்லா ஸ்கின் டிசீஸ்க்குமேங்க. எக்ஸிமால இருந்து, சோரியாசிஸ்ல இருந்து, ரிங் வார்ம்ல இருந்து நார்மல் ஒரு அர்டிகேரியா வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்மளுது இருக்கு. அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி மாதிரியே தான் நேசல் அலர்ஜி, ரெஸ்பிரேட்டரி கேசஸ் எல்லாத்துக்குமே. நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்துமா, நாள்பட்ட ஆஸ்துமாவா இருக்கு, ரொம்ப இயர்ஸ் பஃப் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, ஸ்டீராய்ட்ஸ் போயிட்டு இருக்கு, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹோமியோல வந்து தீர்வு, நிரந்தர தீர்வு இருக்கு கண்டிப்பா. அகைன் அதாவது அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போனாலும் திரும்பி வராது. அதேதாங்க ஹோமியோவோட ஒரு பெரிய பிளஸும் அதுதான். ஏன்னா நான் இப்போ ஸ்கின் டிசீஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா கம்ப்ளீட் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமும் கண்டிப்பா, ஏன்னா நம்ம காசு சரி பண்ணிடுவோம், எதனால வருது அப்படிங்கறத நம்ம சரி பண்ணுவோம். அதனால திரும்பவும் அந்த ஃப்ரீக்வன்சி திரும்ப திரும்ப வருது, வருஷத்துல 2 டைம் வருது, 3 டைம் வருது, அந்த இது எதுவுமே இருக்காதுங்க. அதே மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா இதுக்கும், ஒரு ஹேர் ஃபால்ல இருந்து, ஒரு ப்ரிமெச்சூர் ஹேர், கிரே ஹேர், நம்ம வெள்ளை முடி சொல்றோம், ரொம்ப ப்ரிமெச்சூரா இருக்கு, ரொம்ப முடி கொட்டுது, அதுல இருந்து கால் வரைக்கும்னா ஒரு கால் ஆணி, மருகு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியாம கூட இருக்கலாம் நிறைய பேத்துக்கு. ஹோமியோல இதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் இருக்கான்ட்டு கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் இருக்கு. மருக்கு நீங்க லேசர் போட்டு எடுக்காமயே ஹோமியோல ஜஸ்ட் இன்டர்னலாவும் நாங்க மெடிசன்ஸ் கொடுப்போம், எக்ஸ்டர்னலாவும் கொடுப்போம். அந்த மாதிரி எடுக்கும்போது நிரந்தர தீர்வு இருக்கு. அதே மாதிரி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ், நீங்க பெரிய பெரிய கம்ப்ளைண்ட், ஒரு சின்ன சின்ன அல்சர் சொல்லுவோம் இல்லைங்களா, அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ்ல இருந்து பெரிய நோய்கள், நீங்க ஐபிஎஸ் சொல்லுவாங்க, ஐபிஎஸ்க்கு எல்லாமே வந்து மெடிசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமியோவை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நாங்க மென்டல் அண்ட் பிசிக்கல் சிம்டம்ஸ் கொடுக்கும்போது ஐபிஎஸ்க்கும் நம்மளதுல மெடிசன்ஸ் இருக்கு. யூட்ரஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்ப்ளைண்ட்ஸ், பிசிஓடி, இப்போ பிஎம்ஓஎஸ் சொல்றோம், பிஎம்ஓஎஸ், ஃபைப்ராய்டு, இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே இருக்கு, எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தேய்மானங்கள், போன் ரிலேட்டட் வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாமே நாள்பட்ட நோய்கள்ல தான் வரும். இது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி பிசியோ போயிருப்பாங்க, நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க, வலி மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க, ஒரு கடத்துல பயம் வந்துடும், எவ்வளவு நாள் இந்த வலிக்கு மாத்திரையே எடுத்துட்டு இருக்கிறது, அட இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா. ஏன்னா நம்மளுதுல வரும்போது நம்மள பெயின் கில்லர்ஸ்ல நாங்க கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட் அது என்ன சிம்டம் அதுக்கு தகுந்த ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக கொடுப்போம். ஏன்னா அதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், நம்மள சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. அது கூட எக்ஸசைஸ் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது நம்மளே எல்லா அந்த மாதிரி டிசீசஸ்க்கும், அந்த மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இந்த மருந்து எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க, அதுக்குண்டான வந்து டைமிங் இருக்கா? இத்தனை மாசத்துக்குள்ள எடுத்தா நமக்கு அது கியூர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா, எப்படிங்க? அது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்துங்க. இப்ப நார்மலா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வரும், இப்போ ஒரு சைனஸ், ஒரு டஸ்ட் அலர்ஜியே வைங்க, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட், நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோடே ஹோமியோக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு 15 நாள் மீறி போனா மறுபடியும் ஒரு செட் ஒரு மாசம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே வந்து வருஷ கணக்கா இருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஓகே டாக்டர், நமக்கு ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்ச உடனே ஹோமியோபதிக்கு வந்துட்டோம்னா டக்குன்னு கியூர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க, ஏன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் இல்லைங்க, ஷார்ட் டேர்ம் குறிக்கிறது நம்ம குறைக்கிறது ரொம்ப ஈஸி, லாங் டேர்ம் போது அது ப்ராக்ரஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா, ப்ராக்ரஷன் போக போக அதோட கியூரும் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே மேம், இப்போ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க சஜஸ்ட் பண்றீங்க, சோ அவங்க வந்து என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா? ஆக்சுவலி ஹோமியோவை பொறுத்த வரைக்கும் பெருசா பத்திய முறைகள் அப்படின்னு எதுவுமே இருக்காதுங்க. காமனா எல்லா டாக்டர்ஸும் சொல்றது அந்த காஃபி அப்படிங்கறது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம், டீ எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம், காஃபி மட்டும் பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அது போக மெடிசனுக்குன்னு எந்த பத்தியமும் வராதுங்க, டிசீஸை பொறுத்து தான் நம்ம டயட் சொல்லுவோம். இப்ப இதுவே ஒரு கிட்னி ஃபெயிலியர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த தண்ணி இவ்வளவுதான் குடிக்கணும், ஒரு 1.25 லிட்டர் தான் குடிக்கணும், அதிகமா புரோட்டீன் அளவா தான் எடுத்துக்கணும், இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன், டிசீஸ்க்கு உண்டானதான் சொல்வோமோ ஒழிய மத்தபடி ஹோமியோ மெடிசன் எடுத்தா எல்லாருமே ஹோமியோ மெடிசனுக்குள்ள போயிட்டாவே இதெல்லாம் பத்தியமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்க மேம், ஆக்சுவலா வந்ததும் பார்த்தேன், இந்த பாக்ஸஸ்ல எல்லாம் குட்டி குட்டி சாக்லேட் பால்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா எல்லாருக்குமே இதுதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, எல்லாருக்குமே மெடிசன் இதுதான் கொடுப்பீங்களா? இது வந்து ஆக்சுவலி நல்ல கொஸ்டின், ஏன்னா இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வந்தாவே எல்லா ஹோமியோபதியிலும் போனா இந்த மாதிரி குட்டி குட்டியா வெறும் சாக்லேட் பில்ஸா கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதுல இருக்கிற எதுலயுமே மெடிசன்ஸ் இருக்காதுங்க, இது வந்து ஜஸ்ட் பிளைன் பில்ஸ் தான். இது வந்து குளோபியூல்ஸ் சொல்லுவோம் நாங்க, இது வந்து ஜஸ்ட் பிளைன் பில்ஸ் தான், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி இருக்கு, ஆமா ஸ்வீட்டா தான் இருக்கும், அதனாலதான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கிறது எல்லாமே தாங்க மெடிசன்ஸ்.
இப்ப அந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன வருதோ அந்த மெடிசனை இதுக்குள்ள போட்டு கொடுப்போம். ஓகே. இது வந்து கலர்லெஸ்ஸா தான் இருக்கும், அதனால இதுக்குள்ள போடும்போது இது ஸ்வீட்டா தான் இருக்கும். ஓகே. இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த மெடிசனை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். சோ நீங்க வந்து நாங்க மெயினா இது சொல்றது எப்படி சொல்லுவோம்னா, கையில பட வேணாம், இப்படி ஓகே. எவ்வளவு நாங்க பிரிஸ்கிரைப் பண்றோம், 4 பில்ஸா 5 பில்ஸா எவ்வளவு பிரிஸ்கிரைப் பண்றோமோ அதை வந்து இதுல போட்டுட்டு வாயில போட்டு சப்பி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அடிச்சு சாப்பிட வேணாம், சப்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது வந்து ஜஸ்ட் எல்லாத்துக்குமே இப்படி நாங்க போட்டுதான் வச்சிருப்போம். இதுல போடுற மெடிசன்ஸ் வேரி ஆகுங்க. பாக்குறதுக்கு எல்லா ஒரே மாதிரி எல்லா என்னங்க நிறைய டப்பா குடுக்குறீங்க, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இல்லைங்க, எல்லாமே வேற வேற மெடிசன். ஃபில் பண்ற மெடிசன்ஸ் வந்து டிஃபரன்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டேன்னு சொல்லி ஏமாத்தி கொடுக்கலாம், ஈஸியா கியூர் பண்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இன்னொன்னு ரொம்ப ரொம்ப பிளஸ் என்னன்னா, ஹோமியோல வந்து இம்யூன் பூஸ்ட் ஆகும். ஓகே. எந்த டிசீஸ்க்குமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபீவரே வருதுன்னா இங்க இதுல எதுவுமே சப்ரஷன் இருக்காதுங்க, இம்யூன் பூஸ்ட் ஆகும். அப்படிங்கும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ் தாராளமா குறைஞ்சிட்டு வரும். அதனால இது ஈஸி, குழந்தைங்களுக்கு யாருக்குமே கஷ்டப்பட்டு வாயை புடிச்சு ஊத்த வேண்டியது எதுவுமே இருக்காது. அவங்க கிட்ட கொடுத்து அவங்களே சாப்பிட்டுருவாங்க. மேம் இப்போ யூஸ்வலா வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட வர்றது என்னன்னா, குழந்தைங்க வந்து வெயிட் கெயினே ஆக மாட்டேன்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்குங்க. சோ அவங்களுக்கு ஹோமியோபதியில என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குங்க? ஆக்சுவலி இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய மதர்ஸோட பெரிய கம்ப்ளைண்ட். ஆக்சுவலி எல்லா குழந்தைங்களுமே சப்பியா இருக்கணும், வெயிட்டா இருக்கணும் அப்படிங்கறது வந்து தேவையே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க ஹைட் அண்ட் வெயிட் அது ஏத்தது இருக்கா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏதாவது டிசீஸ் அடிக்கடி வருதா, சளி பிடிக்குது, தொண்டை வலி வருது, அப்படி ஏதாவது இருக்கா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். மூணாவது விஷயம் அப்படிங்கிறது அவங்க ஆக்டிவிட்டி, ஆக்டிவா இருக்காங்களா. இந்த மூணும் நல்லா இருக்கு அப்படின்னா வெயிட் வந்து பிரச்சனையே கிடையாது. அவங்க நல்லா ஹெல்தியா தான் இருக்காங்க, எப்பவும் போல ஃபுட் கொடுங்க, பிரச்சனை இல்லை. இதுல ஏதாவது இல்லைங்க, அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும், நைனே இருப்பான், சாப்பிட மாட்டான், அப்படிங்கும் போது நம்ம சிம்டமேட்டிக்கா எல்லாத்துக்கும் ஒரே மெடிசன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏத்த மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம். அது கொஞ்ச நாட்கள் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பசிய தூண்டும். அப்பிடைட் இன்க்ரீஸ் ஆகும். அப்பிடைட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே எடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா வெயிட் கெயின், தேவைப்படுற வெயிட் கெயின் அவங்களுக்கு இருக்குங்க. அதனால வெயிட் கெயின் மெடிசன், வெயிட் லாஸ் மெடிசன் அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெசிபிக் டிசீஸ் ரிலேட்டட் நம்மளதுல இல்லைங்க. எல்லாத்துக்கும் இருக்கு. சிம்டமேட்டிக்கா பேஷண்ட்டை பொறுத்து இண்டிவிஜுவலைஸ்டா மெடிசன்ஸ் கொடுப்போம். ஓகே மேம். ஆக்சுவலா நிறைய கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கெல்லாம் நிறைய இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்குது மேம். ஸோ அவங்களுக்கு நம்ம ஹோமியோபதியில என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? ஹோமியோல வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே நிரந்தரமா சரி பண்ற மாதிரி. இப்போ முன்னாடி வந்து அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து மெயினா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதை வந்து ஹோமியோல ஆக்சுவலி நாங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து பிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நாங்க பேஷண்ட்டை ஹோலா தான், மைண்ட் பாடி எல்லாமே சேர்த்துதான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். வெறும் ஒரு ஓவரியில இருந்து சிஸ்ட் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க ட்ரீட் பண்ணது இல்லை. இப்போ வந்து அதுவே ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா கம்ப்ளீட்டா சரி பண்ற மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து மெடிசன்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நார்மலா ஒரு பீரியட்ஸ்க்கு ஒரு 2-3 days பிஃபோர் இருக்கு, ஆஃப்டர் இருக்கு, அது வந்து இஷ்யூஸ் இருக்காது. ஆனா வந்து டெய்லியுமே எனக்கு பட்டுட்டே இருக்கு, அதுல ஸ்மெல் இருக்கு, இச்சிங் இருக்கு, இது நிறைய பேர் சொல்லுவாங்க, கலர் சேஞ்ச் இருக்கு, இப்படிங்கும் போது கண்டிப்பா அங்க இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு கண்டிப்பா ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. திரும்ப அந்த மாதிரி வரவே வராத அளவுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கர்ப்பப்பை கட்டி, பாலிப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கேசஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஹோமியோல மெடிசன்ஸ் இருக்குங்க. ஃபீமேலுக்கு ரொம்பவே பெஸ்ட். ஹோமியோபதி எடுத்துக்கிட்டா சைடு எஃபெக்ட்டும் வராது. அதே மாதிரி எந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் அந்த மாதிரி திரும்ப திரும்ப போகாது. அதனால ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வராது. மெயினா வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தூரம் நிக்கிற டைம்ல நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹோமியோல வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவோம். மேம் ஆக்சுவலா பேபிஸ் எல்லாம் வீட்டுல இருக்காங்கன்னா நிறைய இந்த பெட்ல யூரின் போயிடுறாங்க. சோ அது எந்த ஏஜுக்கு மேல போக கூடாது ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி போற குழந்தைங்களுக்கு நம்ம ஹோமியோபதியில என்ன மாதிரியான சிகிச்சை முறை இருக்கு? கண்டிப்பாங்க. ஆக்சுவலி பெட் வெட்டிங் சொல்லுவோம். பெட் வெட்டிங் வந்து இப்ப நிறைய டைப்பர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது வந்து கடைசிக்கு ஒரு 3 yearsக்கு முன்னாடி அது ஸ்கூல் போற டைம்லயாவது அது ஸ்டாப் பண்ணிடணும். ஆனா இப்ப என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் நைட் டைப்பர் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஆக்சுவலி தப்புங்க. நம்ம வந்து அதை ஹேபிச்சுவல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கொஞ்சம் தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் குறைக்க வச்சிடணும். இடையில ஒரு 2 டைம் நம்ம ரெஸ்ட் ரூம் எழுப்பி விட்டுட்டு வந்துடணும். அதை நம்ம முடப்பட்டு கொஞ்சம் அதை பண்ணாம இருக்கும், அதனாலயும் குழந்தைங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஆனா அதுக்கும் வந்து இல்லைங்க நான் அதெல்லாம் பண்றேன், ஆனாலும் வந்து அப்ப போக மாட்டேங்கிறான், திரும்ப இதுல ரெஸ்ட் ரூம் போயிடறான், இல்ல ரொம்ப
இயர்ஸ் ஆயிடுச்சு 10 இயர்ஸ் வரைக்கும் எல்லாமே பெட் வெட் பண்றாங்க அப்படின்னா ஹோமியோல நிறைய மெடிசன்ஸ் இருக்குங்க. பெட் வெட்டிங்க்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. அது நம்ம கொஞ்ச நாளைக்கு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருங்க. மேம் ஆக்சுவலா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாலுமே அடிக்கடி எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, யூரின் வருதுன்னு சொல்லிட்டு எழுற குழந்தைங்களும் இருக்காங்க. சோ அவங்களுக்குலாம் நம்ம மெடிசன்ஸ் எது இருக்குங்க? கண்டிப்பா அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் வந்து நமக்கு டைமிங் இருக்கு இல்லைங்களா? ரொம்ப அடிக்கடி போறாங்க அப்படிங்கும்போது மேபி அது ஒரு யூரின் இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். இல்ல டைப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்த குழந்தைங்களா இருந்தா அதனால இது ஒரு இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். அப்ப அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீக்வன்சி அந்த அர்ஜென்சி இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அது என்னங்கிறது நம்ம ஒரு யூரின் டெஸ்ட் பாக்குறது மூலியமாவோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அது என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அதுவும் சரியாயிடும். ஓகே மேம். மேம் இப்ப நிறைய பேருக்கு இந்த சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு பிரச்சனை நிறைய லேடிஸ்க்கு சொல்ல போனா, ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஹோமியோபதியில என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்க? கண்டிப்பாங்க. சுகர், ப்ரெஷர், தைராய்டு எல்லாத்துக்குமே நம்ம ஹோமியோலயும் மெடிசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் நீங்க என்ன அங்க எடுக்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டே தானே இருக்கணும்னு சொல்வீங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்ப நாங்களும் ஒரு சுகர் பேஷண்ட் வந்தாங்கன்னா நாங்களும் சும்மா சிம்டம் கேட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதே ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பார்ப்போம், மெயினா HbA1c பார்ப்போம், 3 months சுகர் லெவல் பார்ப்போம். அதுல எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு வருது, எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுது, நாங்களும் டயட் சொல்லுவோம், எக்ஸசைஸ் சொல்லுவோம், எல்லாத்தையும் வச்சுதான் நம்மளாலையும் குறைக்க முடியும். அதுக்கும் நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. பிபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் கண்டினியூஸா மெடிசன் எடுத்துட்டே இருக்கணுமா? கண்டிப்பா இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். நாங்களும் வெயிட்டிங் பீரியட் வச்சுட்டு இப்போ சுகராகவே இருந்தாலும் குறைஞ்சிருச்சா 3 மாசம் வெயிட் பண்ணி பார்த்து திரும்ப ஏறலையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் மெடிசன் ஸ்டாப் பண்ணுவோம். அதே மாதிரிதான் தைராய்டுக்கும் அதே மாதிரி தான். இப்போ நீங்க தைராய்டு பார்த்த உடனே இங்க வந்துட்டீங்க, அது ஹைப்போ தைராய்டிசம் இருக்கலாம், ஹைப்பர் எதுவா வேணாலும் இருக்கலாம். போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கு யாருக்கு வந்ததாவும் இருக்கலாம். எதா இருந்தாலும் நீங்க எடுத்தோடனே வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டைமிங் கம்மி தான். மேக்ஸிமம் ஒரு 1 yearக்குள்ள கூட ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஆனா ரொம்ப வருஷம் மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம், நாங்க ஆல்ரெடி 50 mg எடுக்கிறோம், 100 mg எடுக்கிறோம், ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதையும் ஸ்டாப் பண்ண வச்சு நம்ம மெடிசனையும் இன்க்ளூட் பண்ணி ஆனா அவங்களுக்கும் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ரிவர்ஸ் பண்ண வைக்க முடியும். ஓகே மேம். ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க மேம். ஆக்சுவலா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து குழந்தைமை தான் பெரிய டாஸ்காவே இருக்கு. அதுக்காக நிறைய சென்டர் போய் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியுமே இன்னமும் குழந்தை இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹோமியோபதி மூலமா சிகிச்சை தர முடியுங்களா? கண்டிப்பாங்க. நாங்களும் வந்து இப்போ ஒரு இன்ஃபர்டிலிட்டி அப்படி வராங்க அப்படின்னா கண்டிப்பா 2 பேத்துக்குமே தான் நம்ம பார்க்கணும். ஃபீமேலை மட்டும் ஓரியன்ட் பண்ணக்கூடாது. குழந்தை இல்லை அப்படின்னா ஃபீமேல் மட்டும்தான் அதுக்கு காரணம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப நிறைய மேல்ஸுக்கும் அது வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ ஃபீமேல்ஸ் மேல்ஸ் 2 பேத்துக்குமே இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுப்போம், ஸ்கேன் எடுப்போம், மேல்ஸ்க்கு செமன் டெஸ்ட் எடுப்போம், பிளட் டெஸ்ட் என்னென்ன அதுல பார்த்துட்டு அதுல ஏதாவது குறைகள் இருக்கா, குறைகள் இருக்கு. இப்போ மேல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கவுண்ட் கம்மியா இருக்கு, அதுக்கு உண்டான தீர்வுகள், அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிசிஓடியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கலாம், இல்ல பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆயிட்டே இருக்கு, அது தைராய்டு கூட ரீசனா இருக்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் காரணம் தாங்க. நாங்களும் அதே மாதிரி பார்த்து காரணத்தை கண்டுபிடிச்சு அதை தான் சரி பண்ணுவோம். என்ன ஒரு IVF அப்படிங்கிறது நீங்க போறதுக்கு முன்னாடி ஹோமியோலையும் இதுக்கு மருந்து இருக்கு. ஒரு சஜஷன் கேட்கலாம், உங்களுக்கு மேபி அது செட் ஆகிறதும் செய்யலாம். ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு எடுத்து பார்த்துட்டு எந்த வித்தியாசம் இல்ல, இர்ரெகுலர் அப்படியே தான் இருக்கு அந்த மாதிரினா கூட நீங்க IVF போகலாம். ஒரு சாய்ஸ். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், இதுக்கெல்லாம் ஹோமியோல இருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பா இருக்கு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எதனால குழந்தையின்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு கண்டிப்பா ஹோமியோல ட்ரீட்மெண்ட் இருக்கு. இல்ல மேம், நிறைய பேருக்கு இது தெரியாது. ஆக்சுவலா நீங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் போனோடனே இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நோக்கியே தான் போவாங்க. ஆனா ஏன்னா நாங்களும் அதே இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம், என்ன காரணமோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம், அவ்வளவுதாங்க. அதனால அந்த IVF வேற வழியே இல்ல, ஒரு ஆர்டிபிஷியலா தான் நம்ம பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ், ஒரு ட்ரை பண்ணிப்பாங்க. கண்டிப்பாங்க மேம். நிறைவா நம்ம பொதுமக்கள் கிட்ட ஹோமியோபதி பத்தி ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கு, அதுக்கு நீங்க எப்படி கிளாரிஃபை பண்ணுவீங்க? ஓகேங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஹோமியோபதியோட தவறு என்னன்னா இது வந்து நாட்டு மருந்தா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி நாட்டு மருந்துனா ஹெர்பல் ரிலேட்டட் மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இது வந்து நாட்டு மருந்து இல்லைங்க, இது ஒரு சயின்டிபிக் மெத்தட் தான். இது வந்து ஒரு ஜெர்மன் மெடிசன், அதை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதனால இது நாட்டு மருந்து இல்லை. நம்ம மெடிசன் வந்து எல்லா சோர்ஸ்லயும் இருக்குங்க. பிளான்ட் சோர்சஸ் இருக்கு, அனிமல் சோர்ஸ் இருக்கு, மினரல் சோர்சஸ் இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஹெர்பல் ரிலேட்டட் மட்டும் யோசிக்க வேணாம். அதனால இதுவும் ஒரு சயின்டிபிக் மெத்தட் தான்.
ரெண்டாவது என்ன அப்படின்னா இது ஸ்லோ அப்படிங்கறதுனால நிறைய பேர் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அட இங்க போனா ரொம்ப நாள் எடுத்துருவாங்க, எடுத்துட்டே இருக்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. அதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்து தான். என்ன மாதிரி நீங்க வரீங்களோ அதுக்கு பொறுத்து தான் வந்து நமக்கு டியூரேஷன் எடுத்துக்குமோ இல்லையா, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப காலம் எல்லாம் எடுக்க வைக்க மாட்டோம். மெயினா இந்த ரெண்டு வந்து பெரிய இது. இன்னொன்னு வந்து இது வந்து ஒரு சுகரு, பிரஷரு, வயசானவங்களுக்கு எல்லாம் இது எடுக்க முடியாது, சப்போர்ட்டிவாலாம் இருக்காது. கண்டிப்பா இது சப்போர்ட்டிவ் மெடிசனாவும் ஒர்க் ஆகும். ஒரு பெயின் கில்லர்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு பெயின் கில்லர் இல்லாம எடுத்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம, இதோட ஒரு பெரிய பிளஸ் சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல, அதனால அதுவும் நம்ம சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து நான் ஆல்ரெடி இதை எடுத்துட்டு இருக்கேன், இப்போ ஒரு ஹார்ட்டுக்கு நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், நான் எப்படி ஹோமியோக்கு ஸ்விட்ச் ஆகுறது, அந்த மெடிசன் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த மெடிசனை எப்படி எடுக்கிறது, தாராளமா எடுக்கலாங்க. ஏன்னா நீங்க ஹார்ட்டுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க, வேற ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு, வேற ஒண்ணு இருக்கு, நான் ஹோமியோல எடுத்துக்கலாமா, தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டவுட்ஸ், எல்லாத்துக்குமே ஹோமியோக்குள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய டவுட். அதனால அதே மாதிரி ரொம்ப இது காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்குமா, ரொம்ப ஜாஸ்தி அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். அவ்வளோ பெருசாலாம் உங்களுக்கு ஜாஸ்தி வர்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அதனால எல்லாருமே ஹோமியோபதியை பத்தி இது வரைக்கும் தெரியல அப்படின்னா தாராளமா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய டிசீஸ்க்கு ரொம்ப நிரந்தரமான தீர்வு ஹோமியோல இருக்கு. அதனால ஹோமியோவுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க இந்த டிசீஸ்க்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கறது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் நீங்க உள்ள ஹோமியோக்குள்ள போயிட்டீங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது எல்லாத்துக்கும் இருக்கு, ரிசல்ட் இருக்கு அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள வர வரைக்கும் அந்த क्वेश्चन மார்க் இருந்துட்டே தான் இருக்குங்க. கண்டிப்பாங்க. ஆக்சுவலா இவ்வளவு தெளிவா அழகா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஆக்சுவலா ஹோமியோபதி பத்தி நிறைய டவுட்ஸ் எனக்கும் இருந்தது, எங்க இதை பாக்குற வியூவர்ஸ்க்கும் நிறைய இருந்திருக்கும். பட் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து ஹோமியோபதி வந்து பெஸ்டா இருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி எங்க வியூவர்ஸும் வந்து கண்டிப்பா ஹோமியோ வந்து ஃபர்தரா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா உங்க மூலியமா இது ஒரு அவேர்னஸா இருக்குங்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஹோமியோபதியை பத்தி தெரியாம தான் நிறைய பேர் இருக்காங்க. இதை எப்படி கொண்டு போய் ரீச் பண்றதுன்னு நாங்களும் தெரியாம தான் இருந்தோம். என்னதான் சோசியல் மீடியாஸ் இதெல்லாம் வரும்போது எல்லாருமே பூமாய் அதுக்குள்ளதான் போறாங்க. ஸ்விட்ச் ஆகணும்னு தெரியறவங்க மட்டும்தான் சர்ச் பண்ணி வரவங்க தான் இருக்காங்க. இது தெரியாதவங்களுக்கு இது கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா மேம், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க வியூவர்ஸ்க்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. இவ்வளவு நேரம் ஹோமியோபதினா என்ன, அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஹோமியோபதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கங்களை டாக்டர் திவ்யா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எழிலரசி. நன்றி.